பழைய ஸ்டோரியோட எபிசோட். கோமதியும் மயிலும் 2 பேரும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி இட்லி துணியை காணும், அத்தை வெளியே காய போட்டீங்க, இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க அரிசியும் சரவணன் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. அண்ணி என்ன அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. அப்படி என்னத்தை தான் பேசிக்கிறாங்கன்னு விட்டு விட்டு கேட்பாங்க. அண்ணி என்னாச்சு இப்பன்றாங்க. இல்லை சும்மா தான், நீ நல்லா இருக்கியான்னு பார்த்தா அண்ணி நான் நல்லா தான் இருக்கேன்னு. அப்புறம் மீனா வருவாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அதையுமே திருடித்தனமா ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம மயில். அதுக்கப்புறமா பாண்டி வராங்க. எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் வராங்க. இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க எல்லான்றாங்க. என்ன விஷயம் ஸ்வீட் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க. ஆமாம் காரணம் சொன்னாதானா, சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன்றாங்க. அதுக்கப்புறம் டே என்னடா நடக்குதுங்கன்னு செந்தில் வந்து கதிருக்கு சைகை பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலன்னுவாங்க. அப்புறமா ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மீனா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கம்மா. கவர்மெண்ட் வேலை எந்த அளவுக்கு நீ நியாயமாகவும் நேர்மையாகவும் பண்ணிட்டு இருக்க. உன்னை மாதிரி நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்கு. நீ நல்லா உன் தொழிலை செய்யுன்றாங்க. ராஜி நீ ஐபிஎஸ் ஆகணும். மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம்மா நீ ஐபிஎஸ் ஆகணும், உன்னுடைய வண்டிங்க நிற்கணும், நீ செம்ம மாதம் இறங்கணும்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன நடக்குது, இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, டே இவர் நல்லா பேச வரைக்கும் அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்வாங்க. உடனே மயில் உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுனால ஐயோ இல்லை சாப்பிடுவாங்க டைம் ஆகுது, ஏண்டி இன்னும் இட்லி ஊற்றல, சரி மீனா ராஜி வாங்க நம்ம இட்லி ஊற்றலாம், ஏண்டி 10 பேரை இட்லி ஊற்ற நானே ஊற்றிக்கிறேன் நீங்க ரெடின்றாங்க. மயிலிங்க வந்து உட்கார் வாப்பான்றாங்க. எடுத்துக்கோ பஸ் ஸ்வீட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் ரூமில் போய் புலம்பிட்டு இருக்காங்க. மீனா ராஜி இவங்களாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தையாச்சும் மயில மாதிரி இருக்கணும், மயில மாதிரி பண்ணணும்னு ஏதாச்சும் சொல்கிறாங்க. வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் மயில மாதிரி வீட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தைய பெற்றுக்கணுன்ற சொல்ல தேவையில்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரவணன் வராங்க. மாமா கொஞ்ச நேரமாச்சு என் கூட பேசுங்க மாமா. ஆனால் என் கூட பேசாமல் எனி டைம் இங்கேயே தான் பேசிட்டு இருக்கீங்க. தம்பிக்கிட்ட பேசிட்டு வந்தேன், உங்ககிட்ட போய் என்ன பேசிட்டு என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இங்கே பாரு பேசணும் தானே, சரி நாளைக்கு ஞாபகப்படுத்து. மாமா பேசுறது கூட ஞாபகப்படுத்தணுமா? சரி நானே ஞாபகம் வச்சுக்கிற விட அப்படின்வாங்க. அப்படி இப்போ ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு உடனே கால் அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ மாமா கால் வலின்றாங்க. மயில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கூப்பிட்றாங்க. அப்புறம் மீனா அவங்களுடைய அப்பா அம்மாலாம் வருவாங்க. என்னாச்சுன்னு கால் அடிப்பட்டுச்சு, வலிக்குதுன்னு ரொம்ப பயந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலன்னா இல்லை வேண்டான்னு சரி நான் ஒத்தனை கொடுக்குறேன்ட்டு ஐஸ் டூப் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஐஸ் கட்டியை வச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா வலி குறைஞ்சது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் போங்க அத்தனை பார்த்துக்கிறேன்னு வாங்க. டே எதுவாக இருந்தாலும் கூப்பிடுன்னு பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து போவாங்க. சரவணன் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஓ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வலின்னா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க நம்முடைய மயில். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தேங்க்ஸ் ராஜி, சரி நான் கிளம்புறேன் அக்கா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் 2 நிமிஷம் பேசலாமா, என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. கண்ணும் தெரியல, எந்த கண்ணு அதே ஏமாத்திட்டானே. ஆமாம் இப்போ என்ன, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க்கா, அவன் மாட்டிக்கிட்டான், பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கா, பாதி நகை போலீஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஆனால் இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருக்கா, அது சரியாக தப்பாக நீங்கள் சொல்லணும். என்ன ஐடியா? கதிருக்கு வந்து அந்த நகையை வச்சு நான் எப்படியாச்சும் படத்தை ரெடி பண்ணி தரலான்னு இருக்கேன். அது தப்பாக சரியா? கரெக்டு தான், ஒரு புருஷனுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். கதிர் தெரிஞ்சால் பிரச்சனை சமாளிச்சுப்பாங்க. ஆனால் கரெக்டு தானே, இது ரொம்ப சரியான விஷயம். இப்போ உன்னுடைய டென்ஷன் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. Thank you.